நிறைய சொல்லுவீங்க, இயேசு இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று எல்லாருக்கும் தெரியும். ஒரே வார்த்தை சொல்லுகிறேன், இயேசு இழந்து போனதை தேடுகிறவர். இயேசு நீங்க வார்த்தை உனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பாஸ்டர் எல்லாம் பேசி முடிச்சிட்டார், நான் ஜஸ்ட் 2 வார்த்தை டச் பண்ண முடிச்சேன். இழந்து போனதை தேடுகிறார். கண்ணை மூடி கரங்களை மேல உயர்த்துங்க. ஏன் கவலைப்படுறீங்க? கண்களை மூடுங்க. வலதுகர மேல உயர்த்தப்படும். எல்லாம் கண்ணை மூடுங்க. உங்க வீட்டுல ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு. நீங்க தேடி தேடி பார்த்து சோர்ந்து போய் அந்த நேரத்துல உங்க பையன் உங்க பிள்ளைங்க வந்து, அம்மா என்னம்மா தேடுற? ஏய் தம்பி போயிடுச்சுடா அப்படின்னு சொல்றீங்க. உடனே அவன் உங்களுக்காக கஷ்டப்பட்டு தேடி அந்த பொருளை கொண்டு உங்க கையில கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுதான் இயேசு உங்க கூட இருந்து வரப்போற நாட்களிலே, நான் இன்னைக்கு சொல்ற பாருங்க, இது ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். வரப்போற நாட்களிலே எதை நீ இழந்து போனாயோ அதை இயேசு உனக்கு தேடி உன் கரத்துல கொடுக்க போகிறார். நீ இழந்து போனாய், நீ இழந்து போனாய், நீ அதை தொலைத்தாய், நீ நஷ்டப்படுத்தினாய். இயேசு அதை தேடி மறுபடியும் கையில கொடுக்க போகிறார். இந்த சப்ஜெக்ட்ல ஒரே விஷயம் எல்லாம் கணப்பாங்க. யார் என்றால் சகேயு. யாரும் சொல்லுங்க. சகேயு குறித்து 2 விஷயம் சொல்லி முடிச்சிடணும். சகேயு சப்ஜெக்ட் எல்லாருக்கும் தெரியும். சகேயு ஆட்லேரி பார்க்கிறாரு. சகேயு, உன் பாவத்தை மன்னிக்கிறேன், உன்னை ரட்சிக்கிறேன், உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னாரு. சகேயை பார்த்த உடனே சகேயு விஷயத்துல 2 விஷயம் இயேசு சொல்றார். உன் வீட்டில் நான் தங்க போகிறேன், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. சகேயோட ப்ராப்ளம் எங்க? வீட்டில் என்று இயேசு தெரிஞ்சு போச்சு. சகேயோட பிரச்சனை எங்க இருக்குது? வீட்டுல. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார், உன் வீட்டில் ஏதோ தொலைத்து நீ வேதனை கலங்கி போயிருக்கிறார். இயேசு சொல்றார், அதை தேடி கொடுக்கும்படிக்கு நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று இயேசு பேசுகிறார். அவன் வீட்டுல தான் பிரச்சனை. சகையை பார்த்தவன 2 வார்த்தை சொல்றாரு. சகையவே, இன்றைக்கு நான் உன் வீட்டில். சகை வீட்டுக்கு போன பிறகு என்ன சொல்றாரு? இந்த வீட்டுக்கு. சகைய விஷயமே கிடையாது. விஷயம் தாங்க, வீடு தான் விஷயம். ஆமென். ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போன காரியங்கள் வீட்டுல ஆண்டவர் அப்படியே ரீஸ்டோர் பண்ண போறாரு. நிறைய விஷயம் நீங்க போயிடுச்சே கை விட்டு போயிடுச்சே என்று கலங்குகிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டுக்கு திரும்பி வரப்போகுது. கையை தட்டு, கரங்களை தட்டு. உன் வீட்டுல இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ண. சில நேரத்துல பிரச்சனை நம்ம கிட்ட இல்ல, நம்ம வீட்டுல பிரச்சனை. அந்த வீட்டின் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு சால்வ் பண்ணி, எதை இழந்து போனாயோ, ஒருவேளை உன் வீட்டுல நஷ்டம், உன் வீட்டுல பிரச்சனை, உன் வீட்டுல சமாதானம் இல்லை, உன் வீட்டுல நிம்மதி இல்லை, என் வீட்டுல வறுமை என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, அவைகளை இயேசு தேடி மறுத்து தர போறார். இழந்து போனதை தேடுகிறவர் இயேசு. எல்லாரும் சொல்லுங்க. சொல்லுங்க. போயிடுச்சு அவ்வளவுதான், ஒன்று நினைக்காத. இது போயிடுச்சு அவ்வளவுதான் நினைக்காத. ஒரு காலத்துல வீடு ஆசீர்வாதமா இருந்தது, ஒரு காலத்துல நல்லா இருந்தேன், ஒரு காலத்துல எனக்கு ஒரு குறையும் இல்லாம இருந்துச்சு, ஒரு காலத்துல என் வீடெல்லாம் பொருளா இருந்துச்சு, எங்க பார்த்தாலும் என் பஸ்ல எல்லாம் காசு இருக்கும், ஒரு காலத்துல நல்லா இருந்தேன், இன்னைக்கு இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், இழந்து போனதை கொடுக்கிறவர் நான். கையை தட்ட. இழந்து போனதை திரும்பி
புரியாது, மேலிருந்து பார்த்து கொள்ற இயேசுக்கு புரியும். வீட்டுல ஒரு காலத்துல ஒரு நேரத்துல என் வீட்டுல எல்லாமே இருக்கும், கிச்சன்ல எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் குறைவா இருக்கிறது என்று கலங்குகிறாயா? ஒரு காலத்துல என் கையில அதிகமா நல்லா காசு இருந்துச்சு, நல்லா செலவு பண்ணுவேன், நல்லா செய்வேன், என் பிள்ளைகளுக்கு தேவையெல்லாம் வாங்கி கொடுப்பேன். இன்றைக்கு அது இல்லையே என்று கலங்குகிறாயா? நான் போஷிக்க முடியாமல் இருக்கிறேன் என்று கலங்குகிறாயா? என் பிள்ளைகளை நான் போஷிக்க முடியாம போறேன், என் குடும்பத்தை நான் போஷிக்க முடியாம போறேன், என் கை வெறுமையா இருக்கிறது என்று கலங்குகிறாயா? ஆண்டவர் மறுபடியும் ரிஸ்டோர் பண்ணுவாராக. எதை நான் லாஸ் பண்ணிட்டேன், எனக்கு லாஸ் என்று நீ நினைக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை எப்படியாவது தேடி உனக்கு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படியாவது கைக்கு வரும், வரப்போகிறது. இழந்து போனதை தேடுகிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ சகையை கிட்ட எப்படி அது மறுபடியும் கிடைச்சது, சகை எப்படி பெற்றான் என்று 3 விஷயம் நான் சொல்ல முடிகிறேன். 3 விஷயம். சகையு ஓடினான், சகையு ஏறினான், சகையு இறங்கினான். இவ்வளவுதான் விஷயம். சகை கிட்ட 3 விஷயம். முதலாவது காரியம் சொல்லுங்க, ஓடினான். இரண்டாவது ஏறினான். மூன்றாவது இறங்கினான். இதான் விஷயம். இது அவங்க கிட்ட பார்த்தாரு, இயேசு அவங்க வீட்டுக்கு வந்தார். அல்லேலூயா. முதலாவது சகை ஓடினான். எங்க ஓடுறான்? இயேசு போகும் வழியில் ஓடினான். எல்லாம் கவனிங்க, எங்க ஓடுறான் சகை? இப்போ இயேசு எந்த வழியில போறாரோ அந்த வழியில சகை என்ன பண்ணா? ஓடினான். நீ எந்த வழியில ஓடுகிறாய்? நீ இயேசுவோட வழியில ஓடுவாய் என்றால் நீ இழந்து போனதெல்லாம் சீக்கிரம் பெற்றுக்கொள்வாய். வழியை தப்பி ஓடாத. ட்ரெயின் இந்த ட்ராக்ல தான் ஓடணும். நீ வழி தப்பி ஓடாத. தயவு செய்து சிஸ்டர், பிரதர், நீ ஓட வேண்டிய ஒரு ட்ராக், நீ ஓட வேண்டிய ஒரு வழி உண்டு, அதுல ஓடு. கலங்காதே. வலது பக்கம் இடது பக்கம் சாயாத. கஷ்டமோ நஷ்டமோ நிந்தையோ அவமானமோ குறைவோ நிறைவோ அந்த பாதையிலே ஓடு. நீ எதை தொலைப்பாயோ சீக்கிரத்தில் பெற்றுக் கொள்வாய். ஓட்டத்தை மாத்தாத, ஸ்டைல மாற்றாத. நீ எல்லாமே ஸ்டைல்ல மாறுது. கிறிஸ்தவம் மாறுது, ஸ்டைல் மாறுது, சர்ச் ஸ்டைல் மாறுது, பிரீச்சிங் ஸ்டைல் மாறுது, பாட்டு ஸ்டைல்ல மாறுது. நோ, ஆண்டவர் ஒத்துக்கிறதே இல்ல. உனக்கு வைத்திருக்கிற பாதையில் ஓடிக்கொண்டே இரு. சீக்கிரத்தில் எதை நீ இழந்தாயோ அது உனக்கு கிடைக்கும். ஆமென். இரண்டாவது பலன் ஓடினான். இரண்டாவது சீக்கிரம் ஏறினான். இரண்டாவது எங்க ஏறினான்? ஒரு காட்டத்து மரத்தின் மேல ஏறினான். ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேல அவன் ஏறினான். ஏன் ஏறான்? அவன் யாருங்க? அவன் குள்ளமா இருந்து இயேசு அவனால பார்க்க முடியல. அதுக்காக என்ன செய்யறான்? அவன் மரத்தின் மேல ஏறினான். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி இருந்தவன் இப்ப இயேசு அவனை எப்படி பார்க்கிறாரு? இயேசு அவனை அண்ணாந்து பார்த்து அப்படின்னு பைபிள்ல போட்டு. இயேசு எப்படி பார்க்கறாங்க? ஆள் எப்படிப்பட்டவன்? இப்படி பார்க்க வேண்டியவன். இப்ப இயேசு எப்படி பார்க்கறாரு? எப்படி ஆச்சு? இதான் உங்க வாழ்க்கை நடக்க போகுது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். எல்லாரும் உன்னை அற்பமாய், கீழாய், கேவலமாய், உன்னை ஒரு துடைத்த துணியை போல் இப்படி அசால்ட்டா உன்னை பார்க்கிறாங்களா? ஆண்டவர் உன்னை இப்படி பார்க்க செய்ய போகிறார். கையை தட்டு. ஆண்டவர் உன்னை மேன்மையான இடத்துல வைக்க போகிறார். அற்பமாகவும் உன்னை ஏளனமாகவும் பார்த்தவர்கள் எல்லாரும் என்று உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் பார்க்க போகிறார்கள். இது நிச்சயம். இழந்து போனதை தேடுகிறவர் இயேசு. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த பிளஸிங் இதெல்லாம் எல்லாம் தொலைச்சு போயிட்டா ஆண்டவர் கவனம் விட மாட்டார். ஸ்தோத்திரம். உனக்கு கொடுத்தது உனக்கு தான். நீ ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பொழுது மறுபடியும் அந்த ஆசீர்வாதம் வரங்க. கையை தட்டுங்க. மறுபடியும் வரங்க. நம்பிக்கையா இருக்க. மறுபடியும் வரும். குழந்தை தொடச்சு போடுச்சு, ஒரு பொம்மை விளையாடி இருக்குது, மாட்டி விடுறான், ஏதோ ஒரு கால் வச்சு விளையாடி இருக்கிறான், எங்க தொலைஞ்சு போச்சு, அழுது. உடனே அம்மா என்ன செய்வாங்க? எப்படியாவது அதை தேடி கையில கொடுப்பாங்க. ஆமென். உன் கண்ணீர், உன் வேதனை, உன் துக்கம், உன்னுடைய பிரச்சனை, உன் அங்கலாய்ப்பு எல்லாம் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார்.
இதை எழுந்து போயா, என் பிள்ளை இது எழுந்து போனதுனால தவிக்குதே, என் பிள்ளை இதை தொலைச்சதுனால தவிக்குதே, என் பிள்ளை இதை காணா போயிடுச்சு என்று தவித்து அழுது கொண்டிருக்கிறாளே, எப்படியாவது நான் தேடி கொடுப்பேன் என்றுதான் இயேசு இந்த காலவனோடு பேசுகிறார். தேடி கொடுப்பான். ஏறினது எது? காட்டு அத்தி மரத்துல ஏறினான். அந்த அத்தி மரம் சொல்றேன், அந்த அத்தி மரம் என்பது சபை. அத்தி மரம் என்பது என்ன? சபை. ஐயா பேசினார், தாய் வீடு, அத்திமரம் சபை. அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். இயேசுவோட கண் பார்வை எப்ப பட்டான்? மரத்தில் ஏறும்போதுதான் கண் பார்வையில் பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை ஐக்கியம், சபை ஆராதனை, சபையோட ஐக்கியம், சபையோட தொடர்பு இருந்தாதான் இயேசுவோட கண் பார்வையில் நீங்கள் பட முடியும். கையை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. சபையின் ஐக்கியத்தை இழப்பா என்றால் நீ இயேசுவோட பார்வையில பட முடியாது. நீ இயேசுவோட பார்வையில பட வேண்டுமா? இயேசு கண்ணியா மேல படணும் ஆசைப்படுகிறாயா? இதுதான் காட்டத்தி மரம். அநேகருக்கு மேல ஏற்றக்கூடிய ஒரு வழியை உண்டாக்குவது சபைதான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருந்த ஒரு ஆளை இப்படி ஆக்கிட்டு எது? சபை. நான் சொல்றேன் பாருங்க, ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய வறுமைகள், உங்களுடைய குறைகள், உங்களுடைய எல்லா தரித்திரங்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் நீக்கி உங்களை உயர்வு இந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்துவதற்கு ஆண்டவர் இந்த சபை உனக்காக தான் வச்சிருக்கிறார். இந்த காட்டத்தி மரம் உன்னை உயர்த்தும். இந்த காட்டத்தி மரம் உன்னை மேல ஏற செய்யும். இந்த காட்டத்தி மரம் உன் ஸ்டாண்டர்டை மாற்றும். இந்த காட்டத்தி மரம் உன்னை மேல நிற்க வைக்கும். இந்த காட்டத்தி மரம் சாதாரணமான உன்னை ஒரு விசேஷமானவனா இந்த மரம் மாற்றும். இந்த சபை மூன்றாவது காரியம். அவன் என்ன பண்ணான்? அப்புறம் முதலாவது ஓடினான், இரண்டாவது மூன்றாவது இறங்கினான். சகையவே, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் சீக்கிரமா இறங்கினான். பைபிள்ல போட்டு வீட்டுல படிச்சு பாரு. எப்படி இறங்கினான் அவன்? சொல்லுங்க. அவன் சீக்கிரமா இறங்கினான். ஆண்டவர் இழந்து போனதை திருப்பி கொடுப்பார். இன்றைக்குதான் வார்த்தை. ஆனால் நீ சீக்கிரம் இறங்கணும். கோபத்திலிருந்து இறங்கு, பெருமையிலிருந்து இறங்கு, வைராக்கியத்திலிருந்து இறங்கு. சீக்கிரம் இறங்க வேண்டும். வருஷ கணக்கா கோபத்தையும், வருஷ கணக்கான கசப்பையும், வருஷ கணக்கா போராமையும், வருஷ கணக்கா பகையையும், வருஷ கணக்கா விரோதத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. சகையும் சீக்கிரம் இறங்கினான். நீ தாமதிக்காத, சீக்கிரம் இறங்கு. சீக்கிரம் உன்னை தாழ்த்து, சீக்கிரமா இறங்கு. நான் இங்கதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன் என்று ஒருபோதும் நினைக்காது. இன்னைக்கு ஆண்டவர் அன்பாய் உன்னோடு பேசுகிறார். சகையோ சீக்கிரமா இறங்கிட்டான். நீ எந்தெந்த விஷயத்துல கோபம், பகை, விரோதங்கள், சண்டைகள், கசப்புகள் இல்லாம சீக்கிரம் நீ இறங்கி அவங்க கிட்ட நீ வந்து அந்த சரி பண்ணி சீக்கிரம் அவங்க கிட்ட நீங்க ஒப்புரம் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் ஆண்டவர் உங்களை ரிஸ்டோர் பண்ணுவாரு. சீக்கிரத்தில் கொடுப்பாரு நமக்கு. நம்ம எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா இறங்குறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நம்ம கரலை தட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு சத்தியம். எந்த அளவுக்கு நீங்க இறங்குகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் பிளஸ் பண்ணுவாங்க. ஹalleluya. இதோட முடிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இழந்து போனதை தேடுகிறவர். இனி வர நாட்களில் இந்த நம்பிக்கையோடு இருங்க. என் கையை விட்டு போனது திருப்பி என் கைக்கு வரப்போகுது. கரண்டை மேல உயர்த்து, கண்களை கொடுங்க, இல்ல அவங்க வலது கரத்தை மேல உயர்த்து. எதை உங்க கையை விட்டு போச்சு? எதை நீ தொலைத்தாய்? எதை நஷ்டப்படுத்தினாய்? எது உன் வீட்டு விட்டு போச்சு? எது உன் வீட்டு விட்டு போயிருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டுல தான் பிரச்சனை, வீட்டுல தான் பிரச்சனை, உன் வீட்டுல தான் குறைவு. நான் உன் வீட்டை சகையிட்டு சொல்றான், இன்றைக்கு நான் வீட்டுல தங்க போகிறேன். இயேசு இன்றைக்கு வருகிறார், உன் கூட தங்க போகிறார். இயேசு வீட்டுல தங்க போகிறார். உங்க வீட்டுல இழந்து போனதை மறுபடியும் கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு போக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே ஒரு மகிமையின் பிரசன்னம் இறங்கி வந்தபடியாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது ஒரு தாய் வீடு என்று சொன்னீர். அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு இயேசு தாயா இருக்கிறார், எங்களுக்கு இயேசு தகப்பனா இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எங்களுக்கு திராட்சை ரசம் கொடுக்கப்படுகிறது, இந்த இடத்துல எங்களுக்கு மாதுளப்பழ ரசம் கொடுக்கப்படுகிறது, இந்த இடத்துல நாங்கள் போதிக்கப்படுகிறோம் என்றெல்லாம் பேசினீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலக மனுஷர்கள் எங்களை தள்ளினாலும், உலக மனுஷனிடத்தில் எங்களை ஆதரவு இல்லை என்றாலும்,
எங்களுக்கென்று ஒரு தாய் வீடு இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு அரவணைப்பு இடம் இருக்கிறது என்று இன்று சபையை குறித்து பேசினீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் இழந்து போனதை மறுபடியும் தேடி தருவேன் என்று பேசினீரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களா பிள்ளைகள் வாழ்க்கையில சீக்கிரமாய் பலிக்கட்டும். ஊழியக்காரர்கள் நாங்கள் உடைய பிள்ளைகளை பிளஸ் பண்றோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்யும் சகல உபகாரங்களையும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகி தேவனுடையதான அன்பும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவினோட கிருபையும் பரிசுத்தாவியானோட ஐக்கியம் நம்ம அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரிய பரியந்தம் இருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணிடலாம். சீக்கிரம் ஓடிவாங்க.